மொழிகளில் பேசுகிறானோ எல்லா மொழிகளிலும் புகழப்படக்கூடிய ஒரு தூதர் இந்த தூதர். இந்த தூதரை குறித்து இறைவன் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறான் தெரியுமா? மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் பாருங்கள், எவ்வளவோ பெரிய விஞ்ஞானிகள் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ புரட்சியாளர்கள் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ சிந்தனையாளர்கள் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ எழுத்தாளர்கள் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ நேர்மையான அரசியல்வாதிகள் வாழ்ந்து மரணித்த வரலாறு உண்டு. ஆனால் இந்த விஞ்ஞானிகளும் இந்த சிந்தனையாளர்களும் எல்லோரும் ஓரிடத்திலே ஒன்று கூடி இந்த மனித சமுதாயத்திற்கு நீங்கள் வாழ்ந்தால் இவரை போல் வாழுங்கள் என்று யாராவது ஒரு மனிதரை அறிமுகம் செய்திருக்கிறார்களா? அறிமுகம் செய்யவே முடியாது. காரணம், மனிதனுக்கு நேர்வழி காட்ட முடியாதுங்க. ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை, முழுமையான ஒழுக்கத்தை கற்பிக்க முடியாதுங்க. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இறைவன் திருக்குர்ஆனில் அழகுபட சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த முஹம்மதிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று இறைவனே சொல்லுகிறான். மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கக்கூடிய மக்களுக்கு அழகான மாடல், முன்மாதிரி இந்த இறை தூதர் என்று திருக்குர்ஆனில் இறைவன் பேசுகிறானே, அந்த தூதரை குறித்து பேசாத வேதங்களே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? சமஸ்கிருத மொழியில் இந்து சமுதாய மக்களுடைய வேதங்கள் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய நீள அகல வார்த்தைகளை நீங்கள் என்றைக்குமே மறந்துவிடக் கூடாது. நிறைய உண்மை சம்பவங்கள் அதிலே உண்டு. அதில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள ஒரு முன்னறிவிப்பு. ஏதஸ் மின்னந்தர மிலேச்சே ஆச்சாரியன சமன்விதே உச்சலாபி பனுசகி ஆனோமமே. அரேபிய தீபகற்பத்தில் குடுமியை வைத்துக் கொண்டு குதிரையில் பயணம் செய்கிற முஹம்மது என்கிற ஒரு இறை தீர்க்கதரிசி வருவார். அவரை மக்கள் இஸ்லாத்தின்பால் அழைப்பார் மக்களை அவர் என்று பௌசிய புராணத்தில் கூட இந்த அற்புத வரிகளை நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் இந்து சமுதாய மக்களுக்கும் சொந்தம் கொண்டாடுகிற தூதர் இந்த தூதர். கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பைபிள் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த தூதரை குறித்துள்ள முன்னறிவிப்பு. அப்படியானால் இந்த தூதரை இந்த மனித சமுதாயம் புறக்கணித்த காரணத்தினால், இந்த தூதர் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியது என நினைத்த காரணத்தினால், வேதனையோடு நான் சொல்கிறேன், இஸ்லாமிய சமூகம் கூட இந்த முஹம்மது எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாரோ, இந்த தூதர் என்ன நோக்கத்திற்காக வேண்டி இறைவன் அனுப்பினானோ, அந்த அனுப்பிய நோக்கத்தை புரிந்து கொள்கிற விஷயத்தில் முஸ்லிம்கள் இன்றைக்கும் ஆரம்ப பாடசாலையிலே தான் இருக்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை ரபியுல் அவ்வல் மாதம் மீலாது விழா வரும் பொழுது மட்டும்தான் மேடைகளை போட்டு அந்த தூதரை நினைவுபடுத்துகிற சமுதாயம் இந்த சமுதாயம். மீதமுள்ள நாட்களில், நேரங்களில் அந்த தூதர் எதை போதிக்க வந்தாரோ அந்த போதனைக்கு நேர்மாறாக நடக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் என்பதில் கொஞ்சம் வேதனை உண்டு. உலகத்திற்கே இந்த தூதரை அறிமுகம் செய்ய வேண்டிய சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனால் அந்த சமுதாயம் தூதரை நேசித்த அளவுக்கு அந்த தூதரை பின்பற்றி இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதானே வேதனை. ஆகவே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அந்த தூதரை மறந்து விட்டார்கள். மறக்க வேண்டிய தூதர் அவர். 24 மணி நேரமும் மன்னரையை நாம் சந்திக்கின்ற வரை உள்ளத்திலே தாங்கி நினைவு கூற வேண்டிய தூதர் அந்த தூதர். அந்த தூதருடைய குணாதிசயம், அந்த தூதருடைய கவலை, அந்த தூதருடைய எண்ணம் எவ்வளவு அழகா இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்றான் தெரியுமா? அவர் நமக்காக வேண்டி வந்த தூதருங்க. ஒரு சினிமா நடிகனுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம். ஒரு சினிமா நடிகனுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய பொருளாதார செலவு. நாம் நேசிக்கிற அளவுக்கு அவன் நம்மை நேசிக்கிறானே என்று கூட தெரியாது. ஆனால் இரவு பகலாக உங்களை நேசிக்கிற தூதர் இந்த தூதர். இறைவன் திருக்குர்ஆனிலே ஒரு செய்தியை சொல்கிறான் பாருங்கள், கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே,
இந்த மக்கள் நேர்வழி வரவில்லை என்பதற்காக வேண்டி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீரோ என்று இறைவன் சொல்லுகிறான். இந்த மனித சமுதாயம் இப்படியே வாழ்ந்து மரணித்தால் நரகத்திற்கு சென்று விடுவார்களே, அல்லும் பகலும் நமக்காக வேண்டி ஏங்கிய தூதர். இந்த மனித சமுதாயம் ஒழுக்கக்கேட்டை செய்து கொண்டு மனித இனத்தையே அழித்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று அழுது புலம்பிய தூதர். இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு நேர்வழி வராதா என்று கவலைப்பட்ட தூதர். இந்த மனித சமுதாயம் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களாகிய இந்த மனிதர்களை மேன்மைக்குரிய சமுதாயமாக நான் படைத்திருக்கிறேன் என்று இறைவன் சிலாகித்து சொல்லுகிறானே, அந்த சிறப்புக்குரிய இந்த சமுதாயம் தன்னுடைய சிறப்பை எல்லாம் இழந்து கால்நடைகளை விட மோசமாக நடக்கிறதே என்று இரவு பகலாக அழுத ஒரு தூதர். அந்த தூதர் சுருக்கமாக நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, மனித இனத்தை சார்ந்த நம்முடைய நேர்வழிக்காக அழுது புலம்பிய ஒரு தூதரை ஏறெடுத்தும் பார்க்காமல் எள்ளி நகையாடுகிற கூட்டத்திலே நின்று கொண்டு அவரை பார்த்து கொண்டிருக்கிறோமே, இது ஒரு பொழுதும் நியாயமே இல்லைங்க. நமக்காக வேண்டி, நாம் நேர்வழி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் புறத்திலிருந்து முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட தூதர் இந்த தூதர். இந்த தூதரை கேலிக்குரியவராக, கேலி சித்திரம் வரைந்து ஒரு ஆபாசக்காரராக, ஒரு தீவிரவாதியாக இணையதளங்களிலே இன்றைக்கு திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்றால் யாரை பரப்புகிறார்கள்? உங்களுக்காக வேண்டி கவலைப்பட்ட ஒரு தூதரையா? யாரை கேவலப்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி இரவு பகலாக அழுத அந்த தூதரையா? நெஞ்சிலே கை வைத்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இறைவன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எத்துணை இடங்களில் அந்த தூதரை குறித்து இறைவன் பேசுகிறான் தெரியுமா? அந்த தூதர் இந்த மனித சமுதாயத்திற்கு போதிக்க வந்த பல்வேறு போதனைகளில் அந்த தூதருடைய போதனைகளில் மிக முக்கியமான போதனை ஒன்றுதான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த். இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், நீதிக்கு சாட்சியாளராக நீங்கள் இருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனானுன் கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பகைமை, நீதி செலுத்தாமல் நடக்க உங்களை தூண்ட வேண்டாம், நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நீதமாக நடப்பதுதான் இறைவனுடைய இறையச்சத்திற்கு மிக பொருத்தமானது என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். எல்லோரிடத்திலும் நீதி, எல்லோரிடத்திலும் நீதமாக நீங்கள் நடக்க வேண்டும், ஜாதி மத பேதம் இல்லாமல். இந்து சமுதாய மக்கள், கிறிஸ்தவ சமுதாய மக்கள், புத்த சமுதாய மக்கள், சீக்கிய சமுதாய மக்கள், ஏன் கடவுளே இல்லை என்று பேசுகிற நாத்திகர்கள் ஆனாலும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி நீதி மட்டும் நீங்கள் தவறிவிடாதீர்கள் என்று போதிக்க வந்த தூதர் இந்த தூதர். அவரா மனித இனத்திற்கு எதிராக பேசியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவரா பிற சமுதாய மக்களோடு நீங்கள் அநாகரிகமாக நடங்கள் என்று பேசியிருப்பார்கள் நினைக்கின்றீர்கள்? நீதி செலுத்த வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும் என்று போதிக்க வந்த தூதர் அந்த தூதர். அந்த தூதருடைய நீதியை, அந்த தூதருடைய நேர்மையை பரிசோதனை செய்து பார்த்தார்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். எப்படி? ஒரு யூத குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, மக்சூமியா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு திருட்டு கூட்டத்திலே கையும் காலுமாக பிடிக்கப்பட்டு விடுகிறார்கள். உடனே அந்த கோத்திரத்தார்கள் நபி அதிகமாக நேசிக்கின்ற அவருடைய பேர பிள்ளைகளில் ஒருவரான உசாமா என்கிறவருடைய பரிந்துரையை நாடுகிறார்கள். எதற்காக? அவரின் மூலம் அந்த குற்ற தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அவரின் மூலம் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. உசாமா ஏதோ ஒரு வகையில் நபிகள் நாயகமிடத்தில் வந்து பரிந்தும் பேசிவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வாசகம் புகாரி என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைமுல்லாஹி லவ் அன்னக்
ஃபாத்திமத பின்த் முஹம்மத் சரகத் லகத் யதஹா. எனது இருதயத்தின் ஒரு பகுதி ஃபாத்திமா எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இந்த மனித சமுதாயத்திற்கு நீதியை போதிக்க வந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு அவருடைய பிரதான பணியில் ஒன்றான ஒரு பணியை இறைவன் சொல்கிறான், யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அந்த இறைத்தூதர் நன்மையை ஏவுவார், உங்களுக்கு தீமையை தடுப்பார், அசிங்கத்தை போதிக்க மாட்டார், அருவருக்க செய்ய காரியத்தை செய்ய தூண்ட மாட்டார். அவர் போதிப்பதெல்லாம் நன்மையான காரியத்தை போதிப்பார், தீமையான காரியத்திலே இருந்து உங்களை தடுப்பார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். அருவருக்கத்தக்க தூய்மையற்ற காரியங்களிலிருந்து உங்களை தடுத்து தூய்மையான காரியங்களை உங்களுக்கு போதிப்பார். வயல்லாஹு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அலாலு அல்லதி கானத் அலைஹிம். இது முக்கியமான வாசகம். அடிமைத்தனத்திலிருந்து, அடிமை விலங்குகளிலே இருந்து உங்களை அவர் விடுவிப்பார். யாருக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு இந்த பூமியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நீங்கள் பின்பற்றினால் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அடிமைத்தன்மத்தை ஒழித்து ஜாதியின வேறுபாடை வெட்டி சாய்த்து மனிதன் மனிதனாக நடக்க வேண்டும் என்கிற மாண்புமிக்க தத்துவத்தை போதிக்க வந்த தூதர் அந்த தூதர் என்று இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்த தூதரை ஒரு அந்நிய நபராக நீங்கள் பார்த்ததனுடைய விளைவு இந்த மனித சமுதாயத்தில் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த பட்டியல் நீண்ட பட்டியல். அந்த நீண்ட பட்டியலை உங்களுக்கு ஞாபகப்படுத்த பொருத்தமான நேரம் இது அல்ல, காரணம் குறைந்த நேரம். ஆகவே அண்மையில் நடந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கெல்லாம் மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லைங்க. மனித உயிர்களுக்கு இன்றைக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் மணிப்பூரை சார்ந்த அசோக் மிஸ்ரா என்பவர் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். அந்த மளிகை கடையில் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலித் மக்கள் ஒரு சாதாரண ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 15 ரூபாய்க்கு பசியை போக்குவதற்காக வேண்டி கடனாக வாங்கிவிட்டார்கள், குறிப்பிட்ட தவணை கூறி. கூர்மையாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒட்டுமொத்த மீடியாக்களும் இரட்டடிப்பு செய்த செய்தி இந்த செய்தி. தவணை நேரம் நெருங்கியவுடன் அசோக் மிஸ்ரா என்பவர் அந்த வீதியிலே நடந்து சென்ற அந்த தலித் தம்பதியினரை பார்த்து கொடுத்த கடனை கேட்கிறார். அந்த தலித் மக்கள் பாவம், கொஞ்சம் அவகாசத்தை நீட்டித்தாருங்கள், பிறகு தருகிறேன் என்று சொன்னதுதான் தாமதம். 15 ரூபாய்ங்க. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் பசியை போக்குவதற்காக வேண்டி வாங்கி உண்ட மக்களுங்க. அந்த மக்கள் அருகிலே இருக்கிற கோடாரியை எடுத்து எனக்கு தர வேண்டிய தொகையை தர மறுக்கிறாயே என்று சொல்லி வீதியிலே போட்டு 2 பேத்தையும் வெட்டி சாய்த்து அந்த கோடாரி தாக்குதலினால் உடனடியாக உயிரிழந்த 2 உயிர். உத்தரப்பிரதேசம் மணிப்பூரில் நடந்த சம்பவம் அண்மையிலே நீங்கள் ஒரு சில பத்திரிகையில் தான் நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஒட்டுமொத்த மீடியாக்களும் இரட்டடிப்பு செய்தது. மாட்டுக்கறிக்காக வேண்டி மனித உயிரை வீதியிலே போட்டு அடித்துக் கொள்கிற காலம் இந்த காலம். காவியை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் ஒருபுறம், மாட்டை வைத்து மனித உயிர்களை கொள்கிறார்கள் மறுபுறம். இனத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நாளுக்கு நாள் நடத்துகிற கொடுமை இன்னொரு புறம். அதைத்தான் இறைவன் திருக்குர்ஆனிலே சொன்னான். நீங்கள் இந்த வாசகத்தை பைபிளிலே பார்க்க முடியாது, நீங்கள் இந்த வாசகத்தை வேறு எந்த மொழியிலும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த வேதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. கூடுதலாக நான் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பச்சிலம் பாலகர்கள் எல்லாம் இன்றைக்கு கொலை செய்யப்படுகிற காலம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மனித உயிர்கள் வெட்டி சாய்க்கப்படுகிற காலம். இறைவன் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஃபகன்னமா கத்தலன்னாஸ ஜமீஅன். ஒரு உயிரை நீங்கள் இந்த பூமியில் அநியாயமாக கொன்றால் மனித உயிர்களை எல்லாம் நீங்கள் கொன்றதற்கு சமம். ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பைபிளில் நீங்கள் இதை பார்க்க முடியாது. பகவத்கீதை, அதர்மண வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதம்,